சார் வந்து அங்க சவுண்டா மைக்ல வந்து ஆக்ஷன்னு சொல்லும்போது என் பையன் வயித்துல கிக் பண்ணுவான். எனக்கு அந்த நினைவு வந்து மறக்கவே முடியாது. இளையராஜா சாரோட மியூசிக்கில் இது வந்து எனக்கு 3வது படம். அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அண்ட் பள்ளிக்காதல் சார் சொன்ன மாதிரி பள்ளிக்காதல் அப்படின்றது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் தான். எல்லாருமே கடந்து வந்திருப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி சார் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு படத்தை. அதில் நான் ஒரு பார்ட் பண்ணியிருக்கேன்றது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லா கதாபாத்திரமும் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. எல்லாருமே இந்த பாடல் பார்த்து ரசித்ததுக்கு நன்றி. படத்தையும் பார்த்து ரசிங்க. அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னைக்கு எவர் கிரீன் சூப்பர் ஸ்டார் இசைஞானி இளையராஜா சார் அவர்களுடைய இசையில் வெளிவந்த நினைவெல்லாம் நீயடா படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இந்த படம் எத்தனை பேரோட நினைவில் இருக்கும்னு தெரியாது. ஆனா லைஃப் லாங் என்னுடைய நினைவில் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த படம் பண்ணும்போது கரெக்டா என்னோட பிரெக்னன்சி டைம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன். முக்கியமா சொல்லணும்னா டெலிவரிக்கு 3 நாள் முன்னாடி கூட டே அண்ட் நைட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டைரக்டர் சார் வந்து அங்க சவுண்டா மைக்ல வந்து ஆக்ஷன்னு சொல்லும்போது என் பையன் வயித்துல கிக் பண்ணுவான். எனக்கு அந்த நினைவு வந்து மறக்கவே முடியாது. தேங்க்யூ. பத்திரிகையாளர் நடிகர் தேவராஜ் சார் அவர்கள் வந்து இந்த படத்துல ஒரு கதாபாத்திரம் பண்ணாங்க. அவங்க அன்னைக்கு என்ன பார்த்துட்டு சொன்னாங்க, எத்தனையோ நடிகைகள் வந்து பிரெக்னன்சி டைம்ல நடிச்சிருக்காங்க, ஆனா 10 மாசம் முடிஞ்சு 3 நாள் டெலிவரி வச்சுட்டு நடிச்ச ஒரே நடிகை நீங்க தான். கண்டிப்பா உங்க உழைப்புக்கு வெற்றி உண்டுன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தேவராஜ் சார் அவர்களே. இந்த படத்துல எனக்கு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுத்த ஆதிராஜன் சார், முக்கியமா ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவங்களுடைய படம் அவங்களுடைய கதை வந்து ஒரு கருதான். ஒவ்வொரு படமும் நல்லபடியா வெளிவந்து வெற்றி அடைகிற வரைக்கும் அவங்களுக்கும் பேரு காலம்தான். எல்லா அவஸ்தைகளும் ஒரு பெண்களுக்கு இருக்கிற அத்தனை அவஸ்தைகளும் அவங்களுக்கும் உண்டு. அந்த வகையில ஆதிராஜன் சார் போட்ட இந்த எஃபர்ட்ஸ் சார், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு குழந்தையா, நல்ல வெற்றியை தரக்கூடிய குழந்தையா இந்த படம் இருக்கும்னு நான் மனதார வாழ்த்துறேன் சார். அது மட்டும் இல்லாம இந்த மூவில ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், சினிமோட்டோகிராஃபர், சக டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து மேன்மேலும் அனைவரும் உயர என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோ சாரை பத்தி சொல்லணும். அவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாரோட மனசுல இடம் பிடிச்சவரு. இப்போ ஹீரோவா நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவர் நடிக்கிற ஒவ்வொரு படமும் வெற்றி படமாகும். அவர் சினிமா துறையில தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவா இருப்பாருங்கிறதுல டவுட்டே இல்லை. நன்றி பிரஜின் சார் அவர்களே. 2 கதாநாயகிகள் நடிச்சிருக்காங்க. 2 பேர் கூடமே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. 2 பேருமே ரொம்ப ஸ்வீட் பர்சன்ஸ். அவங்களுக்கு இந்த படம் வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். வேற என்ன சொல்றது, எல்லாருக்கும் நன்றி. இந்த இனிய மாலை பொழுதுல வந்து லேட் ஆனாலும் வெயிட் பண்ணி எங்களை வெற்றியாளராக ஆக்கக்கூடிய சினிமா பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். மயில அமர்ந்தவர்களுக்கு வணக்கம். பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான படம். ஒரு 3 வருஷமா ஆதிராஜன் சார் போராடி டீமாக ஒர்க் பண்ணி, மெயினாக பாபு சார், லிக்கா தேட்டர்ஸ் பாபு சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறோம். ஏன்னா டைரக்டாக ஒரு இயக்குனருக்கு வாய்ப்பு தர தாண்டி கேஆர் சார் சொன்ன மாதிரி, நம்ம எஸ்னே சார் சொன்ன மாதிரி பேனாவை நம்பி வாக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஆதிராஜன் சார் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் ப்ரெஷ் ஷோவில் நீங்கள் நிச்சயமாக அதை எழுதுவீங்க, பெரிய நம்பிக்கை இருக்குது. அதை தாண்டி மெயினாக ஃபர்ஸ்ட் லவ் நெவர் எண்ட்ஸ், முதல் காதல் முதல் முத்தம் யாராலும் மறக்கவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு நினைவு இருக்கும். நம்ம குழந்தையா இருக்கும்போது அதிகமாக சமயம் எடுத்துக்கல, ஏன்னா கடைசியாக நான் தள்ளி விட்டாங்க லாஸ்ட்ல, வேற வழி இல்லை, பேசி ஆகணும். குழந்தையா இருக்கும்போது நம்ம வந்து நினைவுகளாக இருக்கும். நம்ம ஸ்கூல் போவோம், அம்மாவும் நினைவாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அப்பா வெளியே கூப்பிட்டு போறா, இல்லை பொம்மை வாங்கி கொடுப்பாரா, நினைவுகள் இருக்கும். ஒரு சில காலத்துக்கு அப்புறம் அது எல்லா அம்மாவோட அரவணைப்பிலே இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு காதலி வருவோம், ஒரு நண்பன், அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு அடுத்தபடி ஒரு மனைவி. ஸோ நினைவெல்லாம் நீடா, நினைவுன்னு நினைக்கும் நினைவுகள் மட்டும்தான். ஸோ என்ன சார் நினைவுகள் அனைத்தும் பார்த்து என் மனைவி மட்டும்தான். இந்த February 14 வந்துச்சுன்னா நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 16 வருஷம் ஆக போகுது. எனக்கு 2 ட்வின் பொண்ணுங்க. ஒன்று பாத்து மீனும் ருத்ரா மித்ரா உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லா காலகட்டத்திலையும் அவங்க என் கூட இருந்திருக்காங்க.
சின்ன திரையிலேருந்து நான் சினிமாவில் வர வரைக்கும் நீ வந்து சினிமா பண்ணு, சின்ன ஸ்க்ரீனில் கஷ்டப்பட்டது போதும். ஸோ என்னை ரொம்ப ஊக்குவிச்சதும் ரொம்ப சப்போர்ட் பண்ணதும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தாண்டி என் மனைவி மட்டும்தான். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஒவ்வொரு ஆணுக்கும் வெற்றியும் பின்னாடி ஒரு மனைவி, ஒரு பெண் கண்டிப்பாக இருப்பாங்க. அது எனக்கு எல்லாம் அப்பாவும் அம்மாவும் ஃப்ரெண்டாகவும் சேர்ந்த மனைவி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நாங்கள் பிளான் பண்ணதான் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வரணும், வீடு வாங்கணும். ஸோ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி இருந்தால் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். பல தடவை அவங்க தனியாக ஸ்கேனுக்கு போயிருக்காங்க. அப்போ என்ன டாக்டருக்கு போயெல்லாம் அசிங்கமாக திட்டிருக்காங்க. நீ எல்லாம் ஹஸ்பண்டா தனியாக விட்டு வந்திருக்க ஒரு ஸ்கேனுக்கு. எல்லாருக்கும் இருக்குல்ல, ஒரு மனைவி ஸ்கேனுக்கு போகும்போது ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு அண்ணன், ஒரு தங்கை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ தனிப்பட்ட லவ் பண்ணி எல்லாருமே தனியாக வீடு எடுத்து வாழும்போது படத்தில் வர மாதிரி கதைகள் இருக்கும் நிச்சயமாக. ஸோ அது ஒரு நினைவுகளாக எங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ 2 ட்வின்ஸ் பிறக்கணும்னு ரெண்டு பேருமே வேண்டது தான். நான் வேண்டாத பாபா கோவில் கிடையாது. நான் சிவன் பக்தன். கனவுகள் அவங்களுக்கு வந்து எல்லாமே ரெட்டையாக வரும். எல்லாமே சொல்லுவாங்க, எல்லாம் நடந்தால் சந்தோஷம்னு சொல்லி நான் வேண்டியிருக்கேன். அது ரொம்ப வெயிட் பண்ணி கடவுள் கொடுத்தானா பிச்சுக்கிட்டு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு 2 குழந்தை கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இது ஒரு நினைவுகள் ஸோ வாழ்க்கையில். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு அந்த டைட்டில் ஒப்பிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு நினைவுகளாக இருக்கும்போது ஆதிராஜன் சார் பற்றி சொல்லணும்னா, இது வரைக்கும் நான் நடித்த படங்களில் எல்லா ஹீரோஸ்க்குமே படத்தில் அந்த எல்லா ஃப்ரேமும் அழகாக காட்டணும்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்து ஆதிராஜன் சார் செதுக்கியிருக்காரு. காஸ்டியூம் ஆகட்டும், ஒரு டயலாக் ஆகட்டும், எங்கெங்க நடிக்க வேணாம்னு சொல்லுவார், எங்கெங்க நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. ராஜா பட்டாச்சாரியா சார் கேமராமேன் சார், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் லட்டு மாதிரி காமிச்சிருக்கீங்க. எப்பவுமே வந்து பெண்கள் ஆண்களை வர்ணிச்சு பார்ப்பாங்க, ஒரு ஆணை வர்ணிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப என்ன அட்மையர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ அது மாதிரி எடிட்டர் ஆஷிஷ், அப்புறம் ஸ்னேகன் சார் எதுனா பாடல், ஸோ வச்ச முரட்டை சார், ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சிரம பாட்டு கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இளையராஜா சார் மிகப்பெரிய வைப்ரேஷன். முதல் முறை இந்த படம் பூஜை போடும்போது நான் இளையராஜா சார் வந்து பார்த்தேன். 2 பேரை பார்த்தப்போ ரொம்ப நடுங்கி போச்சு லைஃப்ல. ஒன்று பாலா சாரை மீட் பண்ணியிருக்கேன், இளையராஜா சார் மீட் பண்ணிருக்கேன். சரியான வைப்ரேஷன், சான்ஸே இல்லை. பார்த்த உடனே ஒயிட் அண்ட் ஒயிட்ல பார்த்தப்போ பேச்சே வரல. ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஆதிராஜன் சார் வழியாக ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம். வேற என்ன விசேஷங்கள்? நடிச்சிருக்க எல்லா கோஆர்டிஸ்ட், கிங்ஸ்லி, மதுமிதா, மனோபாலா சார் நம்ம கூட இல்லை, ஆர் யுதகுமார் சார், எல்லாரும் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ண முடிஞ்சு ரொம்ப சந்தோஷம். தெனப்பன் சார் கூட ஒரே ஒரு சீன் மட்டும் தான் இருந்துச்சு, நடித்தோம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் போராடிட்டு இருக்கோம். ஸோ மீதி எல்லாமே ஒரு நல்ல படம் வந்து ஆதிராஜன் சார் வந்து கொடுத்துருக்காரு. சினாமிகா முதல் படம், அவங்களுக்கு என்ன தேவையான விஷயமோ கரெக்டாக ஆதிராஜன் சார் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அவங்களும் நடிச்சிருக்காங்க. இது மூலமாக அவங்க நல்லபடியாக வரணும், நல்ல ஒரு ஹீரோயினாகவும் அவங்களுக்கு நல்ல படங்கள் அமையணும் வேண்டிக்கிறேன். பாபு சார் உண்மையால ஒரு நல்ல ஒரு படம் எடுக்கிறதுக்கு நிச்சயமா ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அது நிச்சயமா நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. கன்ஃபார்மாக என்றைக்குமே காதல் தோல்வி அடைந்தது இல்லை, அதே மாதிரி காதல் சம்பந்த படமும் தோல்வி அடைஞ்சது கிடையாது. நிச்சயமா நேரம் காலம் வெள்ளிக்கிழமை அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த தியேட்டர் ஷோ எல்லாம் அமைஞ்சு வரும்போது நிச்சயமா நம்ம படம் கண்டிப்பாக அமையும். இந்த ஷோ எடுத்து பண்ண ஜான் சாருக்கு ரொம்ப நன்றி. தர்மராஜ் சார் வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்த நன்றி. அன்பேஷம், தேங்க்யூ. வந்திருக்க ப்ரெஸ் மீடியாவுக்கு எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க சீஃப் கெஸ்ட் விஐபிக்கும் ரொம்ப வணக்கம். ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இவங்க முன்னாடி உட்காந்துருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2013 ஃபஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சின்ன கதைகள், படங்கள், சின்ன ரோல் தான் பண்ணிட்டு இருந்தேன். 2021 ஆதிராஜன் சார் கூப்பிட்டு ஒரு ஹீரோ ரோல் இருக்குது, சின்ன வயசு ஹீரோ, ஆடிஷன் பண்ணுறோம் அப்படின்னாரு. சரி ஓகே சார்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். திருப்பியும் கால் பண்ணி கூப்பிட்டாங்க, வாங்க வா அப்படின்னு சொன்னாங்க. சரி எதுக்கு கூப்பிட்றான்னு பார்த்தா, தம்பி நீ தான்ப்பா சின்ன வயசு ஹீரோ, உனக்கு 2 சாங் இருக்குது அப்படின்னாங்க. நான் 2013 ஜூனியர் ஆர்டிஸ்டாக சின்ன படம் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு படம் இப்போ இந்த இதாக பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார், ஆதிராஜன் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இப்போ ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் சினிமோட்டோகிராஃபர் ராஜா சாருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் டான்ஸ் கோரியோகிராஃபர் எல்லாருக்கும் தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் மீடியா ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதான் ஃபஸ்ட்டு ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். நடித்த எல்லாருக்கும், என் கூட நடித்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பிரஜன்னா எல்லாருக்கும், மேம் எல்லாருக்கும் மேம் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எவ்ரிவன், ஐ எம் சினாமிகா ஹியர். நினைவெல்லாம் நீடா இந்த டைட்டிலை கேட்கும்போதே எல்லாருக்கும் டெஃபினட்டாக கண்டிப்பாக தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரின்னு.
ராஜா சாரோட இசையில் வந்து நடிக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும். ஆக்சுவலாக திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூன்னு தான் சொல்லுவேன். என்னோட ஆசையும் நிறைவேறது இந்த மூவியில் தான். என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னால் நான் ராஜா சாரோட மியூசிக்கை தான் சொல்லுவேன். அவரோட இசை மேலே எனக்கு அவ்வளோ பெரிய காதல் இருக்குது. அவரோட சாங்ஸை கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன். அவரோட இசை இல்லாமல் கேட்காம நான் இருந்ததே இல்லை. அவரோட சாங்ஸ் கேட்காம ஒரு நாள் கூட எனக்கு போனதே இல்லை. அவரோட மூவியில் நான் ஃபஸ்ட் மூவி பண்ணியிருக்கேன்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரியலி ஐம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆதிராஜன் சாருக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்க ஆசைப்பட்றேன். காஸ்ட் அண்ட் க்ரூ அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் தினேஷ் டான்ஸ் மாஸ்டர், அப்புறம் தீனா டான்ஸ் மாஸ்டர், அப்புறம் ஸ்னேகன் சார், பழனி பாரதி சார் எல்லாருமே சாங்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. கொரியோகிராஃப் வந்து தினேஷ் டான்ஸ் மாஸ்டர் செம்மையாக பண்ணியிருப்பார். தீனா மாஸ்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. 5 சாங்ஸ் வந்து ராஜா சார் இந்த மூவியில் கொடுத்துருக்குறா. அவ்வளோ சாங்ஸும் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் இந்த மூவியை வந்து தேட்டரில் வந்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் ஃபர்ஸ்ட் லவ் வந்து இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் லவ்வை வந்து ஆதிராஜன் சார் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பார். ரொம்பவே நல்லாயிருக்கும். மனுஷன் அதை ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் என்னை மலராக நடிக்க வச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆதிராஜன் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த மூவி நீங்கள் எல்லாம் வந்து வெற்றி படமாக உங்களால் தான், ஆடியன்ஸ் கிட்ட தான், உங்ககிட்ட தான் இருக்குது. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.